அரச பணியாளர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படும் என்பதாக பிரதமர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார். எதிர்காலத்தில் அரச பணியாளர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படும் என கல்வி மறுசீரமைப்புக்கான யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கு அனைவரும் வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய சுட்டிக்காட்டியிருக்கிறார். பிரதமர் மற்றும் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பினருக்கிடையே நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் பொழுது இந்த விடயத்தினை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். கல்வித்துறையிலும் ஆசிரியர் அதிபர் மற்றும் ஆசிரியர் ஆலோசகர் போன்ற சேவைகளிலும் உள்ள பல பிரச்சனைகள் குறித்து இதன் பொழுது கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. இந்த சேவைகளில் பதவி உயர்வுகள், வேதன முரண்பாடுகள், தொழில்முறை பிரச்சனைகள், ஆசிரியர் அதிபர் சேவையில் முறையான இடமாற்றங்கள், மாணவர்களை சேர்ப்பதற்காக நிதி வசூலித்தல், தேசிய பாடசாலைகளில் அதிபர் வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு, புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் பிரிவினா அமைப்பில் உள்ள சிக்கல் சூழ்நிலைகளை தீர்ப்பது உள்ளிட்ட பல பிரச்சனைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. வெற்றிடங்கள் இல்லாத பாடசாலைகளில் மாணவர்கள் சேர்க்கப்படுவதை தடுப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். கல்வி அமைச்சு இதற்காக கடிதங்களை வெளியிடுவதில்லை எனவும் எதிர்காலத்தில் ஆசிரியர் உட்பட அனைத்து அரச பணியாளர்களுடைய வேதனத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்ற விடயங்களையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.